மணிகண்டன், கட்டடிபாளையம். கடவுள்ங்கிறோம். இந்த கடவுளை உருவாக்குனது மனிதன் அப்படிங்கிற கடவுள் இறைவன்கிறோம். அந்த இறைவனை உருவாக்குனதே மனிதன் தான் அப்படிங்கிறாங்களா? சரி, சரியான கேக்குறீங்க. சரியான கடவுளை உருவாக்கியதே மனிதன் தான் சொல்றாங்களே, அது சரியா கேக்குறாங்க. பொதுவாக அது சரியில்லாவிட்டாலும் சில இடங்களில் அது சரி. எப்படி சரி? நம்ம கண்ணால பாக்குறோம், ஒரு பாறையாக இருக்கிறது, நம்ம தான் அதை வெடி வச்சு தகர்க்கிறோம், நம்ம தான் அதை எடுத்துக்கிட்டு வர்றோம், நம்ம தான் அதை செதுக்குறோம், நம்ம தான் அதை என்ன செய்யறோம், கடவுள்னு சொல்லி பேரை சூட்டுறோம், நம்ம தான் வணங்குறோங்கும் போது அந்த இடத்துல சரியா தான் வருது. ஏன்? இது நம்ம தானே படைச்சோம், நம்ம தானே அதை உருவாக்கணும் அப்படின்ற மனுஷன் தான் படைச்சான்னு வருது. இது மாதிரி எல்லாமே எதையெல்லாம் மனிதன் தயாரித்து கடவுள் என்று சொல்கிறானோ அதுல எல்லாம் இது வரும். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள்னு நாங்க சொல்றோம்ல, அதை நாங்க படைக்கல. மனிதர்கள்ல சில பேர் கடவுளை படைக்கத்தான் செய்கிறார்கள். சில மனிதர்கள் கடவுள் நம்மை படைத்தான் என்ற வகையில் தங்கள் நம்பிக்கை அமைத்திருக்கிறார்கள். நாங்க முஸ்லிம்கள் எப்படி நாங்க நம்புறோம் என்று கேட்டா, நாங்களா எதையும் உண்டாக்கிக்கிறது இல்லை. நாங்க எப்படி கடவுளை நம்புறோம்? இந்த பூமியை பார்க்கிறோம், இதுல உள்ள அதிசயங்களை பார்க்கிறோம், சூரியனை பார்க்கிறோம், சந்திரனை பார்க்கிறோம், கோள்களை பார்க்கிறோம், மழை பெய்யறத பார்க்கிறோம், பயிர் பச்சைகள் விளையிறத பார்க்கிறோம், ஒரு குழந்தை உருவாகிறத பார்க்கிறோம், பெறுறத பார்க்கிறோம், அது எப்படி வளருதுன்னு பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சூப்பர் பவர் இருந்து இதெல்லாம் செய்யறான் நமக்கு விளங்குது. இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது, இந்த நான் மைக்கில் பேசிட்டு இருக்கிறேன், இந்த மைக்கை தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த மைக்கை பார்த்துட்டு ஒரு சரியான ஒருத்தர் இதை தயாரிச்சிருப்பான்னு விளங்குறது இல்ல. இந்த மைக்கை தான் மைக்கு செஞ்சவனை பாத்தீங்களா? மைக்கை தான் நீங்க பாக்குறீங்களே தவிர மைக்கு செஞ்சவனை யாரும் பார்க்கல. பார்க்காட்டா கூட நம்ம எப்படி நம்புறோம்? இந்த மைக்கை கண்டிப்பா ஒருத்தன் செஞ்சிருப்பான், அவன் பேர் நமக்கு தெரியாட்டா கூட நிச்சயமா ஒருத்தன் இதை நல்ல அறிவாளி தயாரிச்சிருப்பான் நம்புறோம்ல. இந்த மைக்கை வச்சுக்கிட்டு தயாரிச்சவனை நம்புறதா இருந்தா, இந்த மைக்க மாதிரி கோடானு கோடானு கோடான கோடானு கோடி மடங்கு அதிசயங்கள் நிறைந்த இந்த பூமியை ஒருத்தன் படைச்சான் நம்புறதுல என்ன இருக்குது? அப்படி நம்பணுமே. ஆனால் மனிதன் கடவுளை படைத்தாண்டு வராது. நம்மளா இந்த மைக்கை ஊண்டி வச்சுக்கிட்டு நீ தான் கடவுள்னு சொன்னால் அப்ப அவங்க கேள்விக்கு நம்ம இலாக்கு ஆயிடுறோம். அதனால கடவுளை மனிதன் படைத்தான் என்ற கேள்வியை பொய்யாக்க வேண்டுமானால் நாமளாக படைத்துக் கொண்டதை வணங்காமல் இருப்பது நல்லது. நம்ம இறைவனுடைய ஆற்றலையும் வல்லமையையும் மனசுல வைத்து அப்படி வணங்குவது. மனசுல உருவமாக கடவுளை பார்க்காம கடவுள்னா சக்தி உள்ளவரு, ஆற்றல் மிக்கவரு, எல்லாத்தையும் பார்க்கிறவரு, எல்லாத்தையும் கேட்கிறவரு அப்படின்னு உள்வாங்கி கொண்டு அவருக்கு பயந்து வாழ்ந்தோமையானால் அப்ப கடவுளை மனிதன் படைத்தான்ங்கிற டாபிக் வராது. சரியா? அது மாதிரி நடந்துக்கிறது. அன்பு சகோதரர்களுக்கு வணக்கம். என் பெயர் ஆனந்தன். ஐயா, இஸ்லாம் மதத்துல இந்தியா எனது தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடுன்னு சொல்றீங்க. நான் ஒட்டுமொத்த இந்தியாவே சொல்ல வரல. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தலித் மக்களுக்கு உண்டான நிறைய கொடுமைகள் நடக்குது. ஆனா இப்ப கூட மருத்துவ கூட ஒரு பதில் சொன்னீங்க, செத்து போன ஒரு உடலை தூக்கிட்டு சுடுகாட்டு கூட உயிருள்ள மனிதன் செல்ல முடியல. அது மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்ன அளவுக்கு உதவி செய்யறீங்க அப்படிங்கிறது இந்த முதல் கேள்வி. ரெண்டாவது என்னன்னா, சொல்லிக்கிட்டேன். சரி, அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, தலித் மக்களுக்கு இந்த நாட்டில் நிறைய உரிமைகள்லாம் மறுக்கப்பட்டு அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அதை களைய என்ன பாடுபடுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல இதை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போறோம் நாங்க. அதாவது எல்லா ஜாதி மக்கள்கிட்டையும் மனுஷனுக்கு மனுஷன் வேறுபாடு காட்டாதீங்க, அவனும் மனுஷன் தான். இஸ்லாமிய கரெக்டா நம்ம எல்லாரும் ஒத்துனா இந்த ஏற்ற ஒளிஞ்சிரும் அப்படின்னு எடுத்து வைக்கிறோம். கேட்டா இன்னைக்கு 600 கோடி மக்கள் வாழும். இந்த 600 கோடி மக்கள் எப்படி வந்தோம், எப்படி நம்பிக்கை வந்தோம்? இஸ்லாம் ஒரு செய்தி சொல்லுது. எப்படி சொல்ல? கடவுள் ஒரு ஆம்பளை,
ஒரு பொம்பளை தான் படைச்சார். இஸ்லாம் சொல்லுது முதல்ல கடவுள் படைச்சது ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தான். அவங்கள்ட்ட இருந்து பிறந்த ஆளுங்க நம்ம எல்லாரும். அந்த ஒரு ஆண் பெண்ணில இருந்து 10 போய் 10 100 போய் 100 1000 போய் 1000 லட்சமா போய் லட்சம் கோடியா போய் கோடி 10 கோடியா போய் 100 கோடியா போய் இன்னைக்கு 600 கோடியா போய் இருக்குதுன்னு சொன்னா எல்லாம் அந்த 2 பேர்ல போய் முடிஞ்சிடும். அப்படிங்கும் பொழுது நம்மள என்ன பிறப்புல வசதி? நீங்களும் அந்த 2 பேருக்கு புள்ளதான், நாங்களும் அந்த 2 பேருக்கு புள்ளதான், ஐயர் அந்த 2 பேருக்கு புள்ளதான், செட்டியார் அந்த 2 பேருடைய புள்ளதான், கவுண்டர் அந்த 2 பேருடைய புள்ளதான், இந்துவும் 2 பேருடைய புள்ளதான், முஸ்லீம் 2 பேருடைய புள்ளதான் அப்படின்னு நினைத்தோமையானால் நம்ம எல்லாருக்கும் என்ன வரணும்? அவன் தலித்து, இவன் முதலியாரு, இவன் செட்டியாரு, இவன் கிறிஸ்துவன், இவன் இந்து, இதெல்லாம் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? அவன் என்னமோ ஒரு இருந்துட்டு போனான், அவனு நமக்கு சகோதரன். ஒரு குடும்பத்தில் பிறந்த அண்ணன் திமுகவுல தம்பி காங்கிரஸ்ல இருக்க மாட்டான், அதனால அவன் வேற வேற ஆயிருவானுல. அண்ணன் தம்பி இல்லன்னு ஆயிருமா? அப்பம் ஒரு கட்சியில மோகம் ஒரு கட்சியில இருந்தா அப்பம் புள்ள இல்லன்னு ஆயிருமா? அப்ப நீ ஒரு மதத்தில் இருக்க, நான் ஒரு மதத்தில் இருந்தா நம்ம சகோதரன் இல்லன்னு எப்படி ஆகும்? நீ உன் அப்பம் ஒரு ஆளு ஏன் அப்பம் ஒரு ஆளா இருந்தா தலை முதல் அப்பனுக்கான அது இல்லன்னு ஆயிருமா? அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் உலகத்துக்கு கொண்டு போறமே, இதுதான் தலித் மக்களுக்கு செய்யற பெரிய விஷயம். சும்மா இட ஒதுக்கீடு அது இதெல்லாம் கொடுக்கறத விட முதல்ல என்ன செய்யணும்? உயர் சாதியினரா இருக்கிறாங்களே அவங்க மனசுல நாங்க மாற்றம் ஏற்படுத்தணும். அவன் நினைக்க, அவன் மட்டும் நினைக்காத, அவன் யார் அவனுக்கு அவன் தான் பார்ப்பேன். கற்பிக்க சொல்லும் போது சாதி மதத்து இவர்களையும் சகோதரர் நம்புகிற அதுக்கு பாடுபடணும். இரண்டாவது கேட்டா பாதிப்பு உங்களுக்கு மாத்திரம் இல்லை, சமுதாயம் பாதிப்பு ஏற்பட்டாலும் பாராம நாங்க போராடுறோம். உதாரணம் இருந்தா கோவள நாட்டுல என்ன கிளாஸ் கிளாஸ் வச்சிருப்பான், கொட்டாங்க சிரட்டை வச்சிருப்பான். தலித் கொட்டாங்கச்சில மக்கள் கண்ணாடி கிளாஸ் வச்சுட்டு போயிருவான். முதல்ல கழுவுவான், சிரட்டை கவுத்தி வச்சிட்டு தலித் மக்களை இதெல்லாம் சரியா என்று மதத்துக்கு அவனு ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? இப்ப பக்கத்துல சர்ச் பண்ணிய கிறிஸ்தவர்கள் தலித் கூட மாட்டேன், அதுல நாங்க தலையிட்டு நீ வா, உனக்கு வழிபாடு தானே போகணும், நீ எந்த பள்ளிவாச நான் கூட்டிட்டு போறவா, உனக்கு எந்த பள்ளிவாச விரும்புறியோ அதுல உன்னை கொண்டே தொழு வைக்கிறவா அப்படிங்கிற அளவுக்குலாம் அந்த மக்களுக்கு போய் தன்னம்பிக்கையை ஊட்டி எங்களால் இயன்ற உதவிகள் என்ன செய்யறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால மனித குலம் அனைவரும் சகோதரர்கள்ங்கிற மெசேஜ நீங்க நாங்க எல்லாரும் ஒன்னா எடுத்து சென்றோம் சொன்னா இது ஒழிஞ்சிடும். சட்டம் போட்டுலாம் ஒழிக்க முடியாது. எவ்வளவு சட்டங்கள்லாம் இருக்குது. எல்லாரும் மனுஷன் தான், அண்ணன் தம்பி தான் சொல்லணும். எல்லாம் அண்ணன் தம்பி, யாரையும் சண்டை போட வேணாம். அடே உன் அப்பனு ஏன் அப்பனு ஒண்ணுதான் போய் சொல்லுங்க, அதான் அதுக்குரிய சரியான முறை. அன்புக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் பொது உடைமை தத்துவத்திலே நம்பிக்கை கொண்டவன், இறை நம்பிக்கை இல்லாதவன் தான். இருந்தாலும் கூட ஒரு தலைவர் கேட்டார், இறை நம்பிக்கை இல்லாதவர்களோடு நீங்கள் எப்படி நட்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த கேள்வியிலே முரண்பாடு இல்லை. ஏனென்றால் இந்த ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட எங்கே உதவி செய்கிறார்களோ, யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் நண்பராகிறார்கள். மற்ற தீயவர்கள் நண்பர்கள் வருவதில்லை. நல்லவர்கள் எப்பொழுதுமே கடத்தில் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய கருத்துக்கள் இருக்கும், நம்பிக்கை இருப்பார்கள். அவர் கருத்து இடத்தில் சொல்ல கலங்கப்பட்ட நட்பு பொதுவான. இப்பொழுது பெருமக்களோடு நெருக்கமாக சொன்னால்
மக்களுக்கு தேசத்துக்கு நல்லது செய்யும் என்பதற்கு மட்டுமல்ல, என்னுடைய கடந்த முன்னால் தமிழ் அரசியல் ஒருவர் முஸ்லீம் என்ற அவர் சொன்னார், இந்தியா இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் அனைவருமே சூயஸ் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு வந்தவர்கள், இவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, முஸ்லீம் மதத்தை தழுவியவர்கள் என்று சொன்னார்கள். அந்த கேள்வியிலே அந்த பதிலிலே எனக்கு உடன்பாடில்லை. ஆகவே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுமாறு கேட்டுக் கொள்கிறேன்.